என்ன கீதா, ஃபோன் பண்ணி அவசரமா வாண்ண, என்ன விஷயம், என்னாச்சு? அதை ஏன் கேட்குற பப்பு? மனசுக்கு ஒரே கஷ்டமா இருந்தது. யார்கிட்டயாவது பேசணும் போல இருந்தது. உன் கூட பேசினா நீ நல்லதா 4 வார்த்தை சொல்லுவியன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஐயோ, அப்படி என்னாச்சு கீதா? அதை எப்படி பப்பு நான் சொல்ல? நான் ஒருத்தனை 2 வருஷமா லவ் பண்ணேன். ஆனா அவன் என்னைய விட்டுட்டு இன்னொருத்தி கூட போயிட்டான் பப்பு. இதுக்கா இப்படி அழுகுற கீதா? சரி, கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், 2 வருஷம் லவ். அதுக்காக இப்படியே அழுதுகிட்டே இருந்தா ஆச்சா? விட்டு தள்ளு. ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடியாவது அவனை பற்றி நல்லதாக தெரிஞ்சுதே. இல்லைன்னா அவ்வளோதான், உன் வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும். விட்டு தள்ளு. இவனா போனா என்ன, வேற இதை விட நல்லா சூப்பராக ஒருத்தன் அவனுக்கு வருவான். அது எப்படி பப்பு அவ்வளோ ஈஸியாக மனசை மாற்றிக்கிறது? நான் இன்னமும் அவனை தான் லவ் பண்ணுறேன், தெரியுமா? லூசாடி நீ, ஒருத்தவனை ஏமாத்திட்டு போயிருக்கான்னு சொல்கிற, இன்னமும் அவனை லவ் பண்ணுறேங்கிற? இல்லை பப்பு, இதோட அவன் 6 பேரை தான் ஏமாத்திருக்கான். அதனால எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படியாவது என் லவ்வாலாம் அவன் மனசை மாற்றிடுவேன். அதனால என்னால் அவனெல்லாம் மறக்க முடியாது, விட்டுட்டும் இருக்க முடியாது. அவன் இப்படி என்னை ஏமாத்திட்டாங்கிற வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. அதனால இன்னமும் நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் பப்பு. உனக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? ஏற்கனவே 6 பேரை ஏமாத்திருக்கான்னு சொல்கிற, இன்னமும் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. மண்டையில் மூடன்னு ஒன்று வச்சிருக்கியா, இல்லை கலட்டி வேற எங்கேயாவது வித்துட்டியா? என்ன பப்பு நீ எனக்கு ஒரு அம்மா மாதிரி வந்து ஆறுதல் சொல்லுவேன்னு நினைச்சா இப்படி வந்து என்னைய திட்டிக்கிட்டே இருக்க. அம்மா மாதிரி தானே, இந்த வாரேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணுவ? ஒழுங்கா வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாம பொறுக்கி பையில போய் லவ் பண்ணிட்டு இன்னமும் அவனை தான் லவ் பண்றேன்னு எப்படி என்கிட்டயே சொல்ற? உனக்கு எவ்வளவு தைரியம்? இனிமேல் ஒழுங்கா வேலைக்கு போனா வந்தோன்னு இருக்கணும், இல்ல வீட்லயே பேசாம கெட. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அதை விட்டுட்டு மறுபடியும் வெயிட்டை விட்டு வெளியே போன இருக்கு உனக்கு. இப்போ வீட்டுக்கு போய் ஒழுங்கா இருக்கிற. திரும்பியும் அந்த பயலுக்கு ஃபோனை போட்டேன், பேசினேன், பார்த்தேன்னு தெரிஞ்சுது. இதே அம்மா கிட்டப்பல நான் வருவேன், பார்த்துக்கோ.